வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் தொடங்கி பல்வேறு அரசியல் விஷயங்கள் நம்மோடு பேசுவதற்காக இணைகின்றார் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதா? தேர்தலில் மகிழ்ச்சி இருக்க முடியாது, ஏன்னா தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் நான் நினைக்கிறேன் மெதுவாக இது சரியாக்குவோம். அதுக்கு நரேந்திர மோடிக்கு ராஜினாமா கொடுத்து போனோம், இல்லாட்டா நம்ம உருப்படாது. என்ன சார் இப்பதான் பதவி ஏற்றிருக்காரு, அதுக்குள்ள ராஜினாமா கொடுக்கணுங்கிறீங்க? எந்த பதவி ஏற்றிருக்காரு? இப்பதான் பிரதமரா பதவி ஏற்றிருக்காரு. நம்ம கட்சிக்கு தனி மெஜாரிட்டியே கிடைக்கலையே. எப்படி நீங்கள் வேறோட கையை பிடிச்சி நீங்கள் ஆட்சியை நம்ம மாரிய கட்சிக்கு இது மாதிரி இதுக்கு அர்த்தம் நம்ம கொள்கை இருக்கே, அதில் மாதிரி மாற்றம் கொண்டு வர வேண்டும். இல்லாட்டா அவள் எதுக்காக நம்மளோட இருக்க போகிறா? இல்லை, பட் இது ஒன்றும் புதுசு இல்லையே. இப்போது 2014லேயும் 19லேயும் தனி மெஜாரிட்டியோட நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. பட் வாஜ்பாய் காலத்தில் இதை மாதிரி கோலிஷன் கவர்மெண்ட் இருந்திருக்கே. ஆனால் வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் கவுக்கப்படுத்துது. கடைசியில் 2004 நல்ல அடி வாங்கினோம். 180 சீட்லேருந்து நம்ம 108 சீட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் வர முடியல. நான் 2G சோனியா காந்தி மேலே நேஷ்னல் ஹெரல்ட் கேஸ் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் மாற்றல் வந்தது. அதுக்காக நம்ம ஜெயித்தோம் 2014. அதை இவர் நான் தான் பண்ணேன் இந்த ஆம்பாம் காரணம் நம்மளுக்கு குட்டிச்சோராக இருக்குது. ஆனால் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் 240க்கு கம்மியாக தான் வரும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஞாபகம். ஆமாம். எப்படி அது எல்லாரும் 350 400 400 பார்லாம் சொல்லும்போது நீங்கள் மட்டும் எப்படி அது 240லாம் ரொம்ப குறைவாக தான் வரும்னு எப்படி சொன்னீங்க? நான் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கேன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். என்னோடய வேலையே அதான், ப்ரொஜெக்ஷன்ஸ், மேத்தமேட்டிக்ஸோட உபயோகம் பண்ணி கணித சாஸ்திர உபயோகம் பண்ணி நான் பல வாட்டி நான் சரியாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டியும் நான் நிறைய ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் பண்ணதுக்கு பிறகு தான் நான் இந்த கொடுத்தேன். முதல்ல யாரும் நம்பலை, கடைசியில் இப்போது நான் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் நம்புறாரு. இப்போ என்ன மாதிரி காரணங்கள் வச்சு நீங்கள் மெஜாரிட்டி வராது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு என்ன காரணங்கள் இருந்தது? என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்தது? நம்மளுக்கு ஒரு 4-5 ஐட்டம்ஸ் இருந்தது எதுக்கு மக்கள் எதிர்பார்த்தா நம்ம பண்ணுவோன்னு. அதில் எதுவும் பண்ணலை. நம்ம உதாரணமாக சைனா நம்ம லடாக்கில் பூந்து 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கைப்பற்றார்கள். அதுக்கு மோடி சொன்னால் யாருமே வரல, இது எல்லாரும் பிரச்சாரம்னு. அதே மாதிரி பொய் சொல்லியிருக்கார் நம்ம பொருளாதார முன்னேற்றத்தில். நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன், நான் 8% அது இதுன்னு. நான் எல்லா இதுவும் கணித சாஸ்திரி இந்த காரணம் நான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 4% மேலே இல்லை, இவர் 7% 8% கதையை வச்சுருந்தே போட்டிருந்தார்கள். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்தோம். அந்த கஷ்டத்துக்கு காரணம் ஏழை எல்லாம் ஒரு பக்கம் ஆயிட்டா, அதனால தான் நம்ம தோற்றோம். பட் நீங்கள் பொருளாதாரம் மற்ற விஷயங்கள்லாம் சரியாக பண்ணலன்னு சொல்கிறீங்க. ஆனால் ராமர் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, அது ஒரு பெரிய அது அவருங்க பிஜேபியோட முக்கியமான ஒரு வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது. அதுக்கு கூட எஃபெக்ட் இல்லையே. நீங்கள் பத்திரிகைக்காரங்களாம் எல்லாம் போய் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் என்ன பண்ணார்? இல்லை, நான் தானே கேஸ் போட்டேன். ஆனால் கடைசியில் அவருக்கு பிரச்சாரம் தான் பண்ணினார். நம்ம பத்திரிகை மூலமாக அவர் என்ன பண்ணார்? இது அவர் பண்ணார் இவர் பண்ணார் நீங்கள் சொல்கிறே இல்லை, எது பண்ணார்னு இது வரலையும் சொல்லுங்க. குவெஸ்டின் என்னென்னா, பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி முக்கியமாக வச்ச ஒரு வாக்குறுதியாக இருந்தது அயோத்தியா. அதை இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் அயோத்தியாலேயே பிஜேபி தோற்று போகுது. அப்போ அதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லையா அப்படின்ற கேள்வி. அது நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பிஜேபி இதை முழுக்க மறந்துட்டா. அதுவும் வாஜ்பாய் இது வேண்டவே வேண்டாம்னு சொன்னார். கடைசியில்
பிஜேபி மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் இவாள்லாம் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட வந்து சொன்னான், நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பண்ண முடியும்னு. என்னை பண்ண சொன்னால் நான் போய் பண்ணேன். அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னேன் நான் பண்ணேன்னு. இல்லை டாக்டர் சுவாமி, நான் கேட்குறது அது நீங்கள் பண்ணதோ, விஹெச்பி பண்ணதோ, ஆர்எஸ்எஸ் பண்ணதோ, யார் பண்ணதோ, மக்கள் இன்னைக்கு நிராகரிச்சிட்டாங்களே. இன்னும் அயோத்தியாவோட கான்ஸ்டிடியூவன்சியில் தோத்துருக்கீங்க, ஃபைசாபாத்தில் தோத்துருக்கீங்க பிஜேபி. மக்களுக்கும் எல்லாம் தெரியும், மக்கள் எல்லாம் தெரியும். இதாவது நீங்கள் கேட்குறது இல்லை, மக்களுக்கு தெரியுமே. நானும் தானே எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், இவர் ஒன்றும் பண்ணல ராமர் கோயிலுக்கான்னு. ஸோ அதனால அவர் பண்ணார், அதுக்காக ஓட்டு கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது. இல்லை, அவர் பண்ணாரு, யாரும் ஒருத்தர் பண்ணாரு, மோடி பண்ணாரா, டாக்டர் சுவாமி பண்ணாரான்னு கேட்கல. இந்த ராமர் கோயில் கட்டிய பிறகும் கூட அயோத்தியாவில் தோல்வி வருதுன்னா அப்போ ஹிந்துத்வாவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லை, ஹிந்துத்வாவை வச்சு ஓட்டு வாங்க முடியாதுன்னு காட்டுதாது. நாங்கள் முதல்லேருந்தே சொன்னோம் இது வந்து அரசியலோட ஒரு சம்மந்தம் கிடையாதுன்னு. அதனால் நாங்கள் இது பற்றி பிரச்சாரமே பண்ண முடியாது. மோடி தானே பிரச்சாரம் பண்ணோம், வேறு யாரும் பிரச்சாரம் பண்ணலையே. அதனால் மக்களுக்கும் தெரியும். மக்களுக்கு கடைசியில் சாப்பிட்றதுக்கு கிடைக்காட்டா, விலைவாசி இப்படி இருந்தால் அவள் வந்து எப்படி வந்து ராமர் கோயில் கொடுத்தான்னு அவள் மறக்க முடியும்? ஸோ அது ராமர் கோயில் கட்டுறது பத்தாது, அதை தாண்டி செய்ய வேண்டியதெல்லாம் மத்திய அரசு சரியாக செய்யலை அப்படிங்கிறீங்க? ஒன்றுமே செய்யலையே, ராமர் கோயிலும் ஒன்றும் செய்யலையே. மோடி இருக்கிற வரையிலும் ஒன்றும் ராமர் கோயில் பற்றி ஒன்றும் ஆலையே. அவர் வாரணாசியில் இருக்கார், அங்கே ஏன் அந்த கோயிலை திருப்பி கட்டலை? அங்கே ஒரு மசூதி இருக்குது, மசூதியை வந்து ஒரு பெரிய சிவபகவானோட கோயிலை இடித்து அதில் வந்து ஒரு மசூதியை கட்டியிருக்காளே, அதை திருப்பி ஏன் கட்டலை? பட் இப்போ அப்போசிஷன் சொல்றாங்க இது வந்து இப்போ ஹிந்துத்வாவோட காலம் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து ஹிந்துத்வா சொல்லிலாம் ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் பாருங்க, அயோத்தியாலேயே மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க அவங்கள. அது சரி, தோக்கடிச்சிருக்காங்க, அதுலேருந்து கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும். ஆனால் வந்து ஹிந்துத்துவ மறந்துட்டா எல்லாம் யாருமே அது முட்டாள் தான் இப்படி பேசுவார்கள். இல்லாட்டா அவள் சும்மா வந்து பிரச்சாரமுக்காக பேசுகிறாள், தெரியாது. இது ராகுல் காந்திக்கு என்ன தெரியும்? ஸோ இது வந்து ஹிந்துத்துவாக்கு எதிரான ஓட்டு இல்லை, மோடிக்கு எதிரான ஓட்டு போட்டிருக்காங்கன்றீங்க. கரெக்ட். இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ நரேந்திர மோடியோடைய இந்த 10 ஆண்டு ஆட்சியில் மக்கள் வந்து அதிருப்தியாக இருக்காங்க. கரெக்ட். எல்லாம் மொத்தமாக ஒன்றுமே பண்ணல. அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்திருக்கணும்ல, இன்னைக்கு நடக்கிறது என்டிஏ ஆட்சி தானே. சரி, இப்போ காங்கிரஸுக்கு யாருக்கும் பிடிக்கல. இந்த நாட்டில் நம்மலாம் எத்தனை கஷ்டப்பட்டு இந்த நாட்டோட விடுதலை பண்ணி கொடுத்தோம். அதனால் அதுக்காக தான் இந்த பிரச்சனை இருக்குது. முதல்ல ஒரு வாட்டி வந்துட்டா மன்மோகன் சிங் காரணம், அதுக்கப்புறம் மன்மோகன் சிங்கோட கதியை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஓட்டு கொடுத்தா எல்லோரும். இவாளை இந்த நேரு குடும்பம் சொல்கிறாளே, அவளை யாருமே மக்கள் நம்ப மாட்டா. அதனால் அவள் இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்குது, அதனால் அவள் வந்து பல இடத்துல ஸ்டேட் வைஸ் அவள் ஜெயிக்கிறாள். ஆனால் ஆல் இண்டியாவில் இவள் ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை நேரு ஃபேமிலி இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமோ அந்த எலெக்ஷனில்? காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ். அப்பயும் ஜெயிக்கக்கூடாது, பட் ஆனால் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ காங்கிரஸ் மேலே இருந்த அதிருப்தியில் தான் இந்த 240 கூட வந்திருக்கு அப்படிங்கிறீங்க? இல்லைன்னா தோற்றுருக்கோம் மொத்தமாக. சரி, நம்மள்கிட்ட தொண்டர்களும் நிறைய ரொம்ப நல்ல தொண்டர்கள் இருக்கார்கள். எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸ் மாதிரி இல்லை, பணம் கொடுத்து தொண்டர்கள் உருவாக்குவார்கள். அவள் வேலை செஞ்சால் பண்ணுவாள். சும்மா வந்து யாராவது வந்து பிரச்சாரம் பண்ணால் அது போகாது. தமிழ்நாட்டில் ஏன் 0 வாங்கினோம்? எல்லோரும் மோடி 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 மக்களுக்கு வெறுப்பில் வந்து அவளை எல்லாரையும் தோக்கடிச்சிட்டாலே. தொண்டர்கள் வந்து உழைச்சிருக்காங்க, அவங்களோட உழைப்புக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஒரு தியரி சொல்கிறாங்கன்னா, இப்போ யூபி மாதிரி இடத்துல இன்டர்னல் சாபட்டாஜ், உள்ளடி வேலையே நடந்திருக்கு பிஜேபிக்குள்ள, அப்படியா? அப்படி ஒன்று நடக்கலை. அது சும்மா யாராவது சொல்லிகிட்டே இருப்பார்கள். நம்மளும் சொல்கிறோம் வந்து இவாளெலாம் வந்து
ஃபாரின் பவர்ஸ் சில பேர், நான் சொல்கிறது இல்லை, சில பேர் வெளிநாட்டோட சக்தியை உபயோகம் பண்ணி நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தோற்றதுக்கு அப்புறம் என்ன வேணால் சொல்லலாமே, அதை கவனிக்கக்கூடாது. இல்லை, யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத்துக்கும் சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கும் கம்யூனிகேஷன் இல்லை, பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தானே, அது கரெக்டு. ஓகே, அது இல்லை. ஆனால் யோகிக்கு வந்து சட்டசபை தேர்தலில் அவர் ஜெயிப்பார். ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக அவரோட பேருக்கு ஒன்றும் வேல்யூ இல்லை. இல்லை, சட்டசபை தேர்தலில் அவர் ஜெயிப்பார்னா இதையும் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்கணும்ல. இல்லை, அது பார்லிமெண்ட், அதில் தெரியும் அவருக்கு வந்து இவர் கையில் இருக்காதுன்னு. இல்லை, அப்போ அவர் யோகி சொன்னதை கேட்காதது தான் யூபியில் பிரச்சனையா? இல்லை யோகி வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்பை ஒபே பண்ணலையா? இல்லை, யோகி நிறைய பிரச்சாரம் பண்ணார், நிறைய பொதுக்கூட்டம்லாம் பண்ணார். ஆனால் மக்கள் வந்து தெளிவாக அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அதுவும் எனக்கு தெரியும். அவர் என்னோட ரொம்ப பழைய காலத்தோட நண்பர், அதனால எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு வந்து இந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே, அது கொடுக்கலையே. அதனால் மக்களுக்கும் புரிஞ்சுருத்தோம், இந்த ஆள் வந்து யாருக்கும் ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். யார் வந்து ஜாலரா போடுறாளோ அவளுக்கு. யோகி ஆதித்யநாத்தை வந்து சைட்லைன் பண்ணியிருக்காங்கன்றதான் அங்கே பிரச்சனை. அதான், அதனால் ஓட்டு கொடுக்கக்கூடாது. மோடிக்கும் யோகிக்கும் பிரச்சனையா, அமித்ஷாக்கும் யோகிக்கும் பிரச்சனை? இல்லை, மோடிக்கு ஒரு வியாதி இருக்குது. அவருக்கு வந்து யாருமே வந்து வேறு யாரோட பேரும் வரக்கூடாது. நான் தான் வேறு யாரும் இல்லை, நான் தான் பண்ணேன், நான் தான் சொல்கிறேன்னு. இவரை பாருங்களேன், இப்போ வந்து முதலமைச்சர் பதவி இப்போ இதுவரையிலும் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அவருக்கு ஆதரவு கிடைக்கல, அது வந்து பாக்கி இருக்குது. ஆனால் இவர் வெளிநாட்டு போயிட்டாரே, அதான் மெஜாரிட்டி எம்பிஸோட ஆதரவு அவருக்கு இருக்கே. அது நீங்கள் சொன்னால் போகாதே. ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, ராஷ்டிரபதி பவனில் கொடுத்துருக்கா. அவள் வந்து இதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் போய் ஒரு தனி மெஜாரிட்டி பெற்ற வேண்டும், இல்லாட்டா அவங்களுக்கு நீங்கள் பிரதமர் இருக்க முடியாது. ஸோ பார்லிமெண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் நம்புவீங்க, அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆகும், ஒஃபிஷியல். ஓகே, அது பண்ணலையே இவர் இது வரலையும். அப்படியும் வந்து பிஜேபி மட்டும் பார்த்தேன்னா பிஜேபி மெஜாரிட்டி இல்லையே. ஆமாம், பிஜேபிக்கு இல்லை, என்டிஏக்கு தான் இருக்குது. என்டிஏனா என்ன, இந்த ரெண்டு பேர் ஆந்திராவிலேருந்து ஒன்று, பீகார்லேருந்து ஒன்று. ஆமாம், இவ ரெண்டு பேரும் எப்படி வேணால் போயிடலாம். முதல்லையும் இருந்துட்டு போயிட்டாலே திருப்பி போயிடலாம். ஸ்திரமாக இல்லையே. சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், நம்ப முடியாது. எனக்கு என்னென்னா தெரியும் வர ரெண்டு பேரையும். என்னோட அபிப்பிராயம் வந்து 5 மாதம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 5 மாதம் கம்ப்ளீட் பண்ண முடியாதா? ஆமாம், 5 மாதத்துக்குள்ளே இந்த கவர்மெண்ட் கக்கலாம். ஏன்னா நிதிஷ் எப்போ வேணால் விட்டுட்டு போகலாம், அது அவனை நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப நாள். பட் அப்படி என்ன காரணம் இருக்க முடியும்? இப்போ சேர்ந்துட்டு 5 மாதத்தில் விட்டுட்டு போகிறதுக்கு there should be a strong reason. காங்கிரஸ் அவரை டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுவேன்னு சொல்லுவாள், ஓடி போய்டுவோம். முதல்லையும் அப்படி தான் போனால் இங்கே இருந்தால் நம்ம காங்கிரஸை நம்பி இப்போ இந்தியா கூட்டணி நம்பி போனாலும் அதுவுமே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்காதுல்ல. அங்கே இங்கே விட அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க அங்கே. அதுக்கு இல்லை அவள் எம்பிஸோடு சேர்ந்து தானே போவார். கரெக்டு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இங்கே பிஜேபிக்கு 240 இருக்குது, அதுக்கு மேலே இவங்க 15-20 இவங்க எல்லாம் வச்சுருக்காங்க. இல்லை அவெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 200 இருக்காளே. ஆமாம், அவங்க 235 கிட்ட இருக்காங்க. பட் 235 எத்தனை கட்சி சேர்ந்து அங்கேருந்து எனிபடி கேன் புல் அவுட். தட் இஸ் ஆல்சோ வெரி அன்ஸ்டேபிள் கோயலிஷன். அது சரி, அவளுக்கு என்ன, இவ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாள்னா அவளுக்கு காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கும் வெற்றி கிடைக்கும், இனி இப்போ பதவி கிடைக்கும். இங்கேருந்து 2 பேர் வெளியே போனாங்கன்னா அங்கேருந்து 2 பேர் இங்கே வரமாட்டாங்களா என்ன? இதெல்லாம் அரசியலில் அது என்னோட அபிப்பிராயம் வந்து யாரும் வரமாட்டா. பிகாஸ் அவளோட இது சித்தாந்தன்னு சொல்வாளே, ஒரு ஐடியாலஜி, அது அதில் நம்மளோட சேர்த்துக்க முடியாது அவளுக்கு. ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து யாரும் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை நம்மளோட கட்சிக்கு பிஜேபியோட
கொள்கை பிரகாரம் நம்ம இந்த நாட்டை நடத்தணும்னா, நம்மளோட ஆட்சியை நடத்தணும்னா நம்மளோட தனியாக தான் நிற்கணும். ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்க வேண்டும்னா, இந்த தேர்தலோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆப்போசிஷனில் உட்காருவோம். ஆப்போசிஷனில் உட்காந்து இந்த கூட்டணி வருதே, இந்த கூட்டணியை கவுத்து திருப்பி எலெக்ஷன் பண்ணி ஜெயிச்சு நம்ம தனிப்பட்ட மெஜாரிட்டியோடு வந்திருப்போம். அந்த அந்த வாய்ப்பு போயிடுது. பட் இப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி 6 மாதத்தில் இந்த கவர்மெண்ட் நிற்கலை அப்படின்னு வைங்க, அப்போ திருப்பி எலெக்ஷன் தான் வரும். எலெக்ஷன் தான் வரணும். அதுக்குள்ளே மோடியும் வந்து ஆர்எஸ்எஸில் இருக்கணும். அவளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸில் ஒரு விதி இருக்குது, 75 இயர்ஸ்க்கு அப்புறம் அரசியல் விட்டுடணும்னு. அதனால் மோடியை ரிட்டையர் பண்ணிவிடுவா. இது உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து 6 monthsல மாறிடும், இதுவாயிடும் சொல்கிறீங்க. கரெக்ட். சப்போஸ் தட் டசன்ட் ஹேப்பன், லெட் அஸ் அஸ்யூம் 5 years. அப்போ கேளுங்க, எப்போ நான் ஆதும் 6 மாதம் கழிச்சு திருப்பி கேட்கவா? ஆமாம், நான் வேறு நான் இப்பயே வந்து நிற்காட்ட இது பண்ணுவோம், அது அர்த்தம் நான் வந்து ஒரு கோமாளின்னு அர்த்தம். நான் அப்படி இல்லை. என்னோட எண்ணம் இருக்குது, நான் என்னோடய பாயிண்ட் இருக்குது, அது விடாமல் விடுவேன். நான் 230 என்னமோ சொன்னேனே, அப்போது எல்லோரும் சிரிச்சா என்ன இவர் பேசுகிறாருன்னு. 272 கீழே வராது. ஆனால் அதான் வச்சது வந்தது. ஏன்னா நான் கடைசி நேரத்துலேருந்து நான் தான் சொல்லியிருந்தேன், வேறு யாரும் சொல்லலையே. இந்த அரசில் இப்போ நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்றவர்களை சேர்ந்து தான் இந்த அரசு இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட முக்கியமான அஜெண்டாவாக இருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அதெல்லாம் செய்ய முடியுமா இந்த கவர்மெண்ட்டால்? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காரணம் இருக்கும் கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு. ஓ, அதான் காரணமாக இருக்குமா? ஆமாம். இப்போ அதுக்குள்ளே அவங்க போகவே மாட்டாங்கல்ல, அதுக்குள்ளே போனால் கவர்மெண்ட் கவுந்துரும்னு நினச்சா அதை கையே வைக்காமல் 5 வருஷம் ஆட்சி நடத்திடலாமே. மோடிக்கு ஆட்சியில் இருக்கிறது அவர் உயிர். அதனால அவர் வந்து என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார். அவருக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆனால் நாங்கள்லாம் யாரெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக ஒரு ஜன்சங்லேருந்து இதை பெருசாக ஆக்கி இப்போ ரூலிங் பார்ட்டி பண்ணியிருக்கோமே, அது ஒரு கொள்கைக்காக பண்ணியிருக்கோம். அந்த கொள்கை தான் இருக்கணும். அண்டு நான் வந்து வாய்ப்பத்தின்னு இருக்க போகிறதில்ல. கவர்மெண்ட் ஆட்சியில் பார்லிமெண்ட்டில் எல்லாம் ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்னா என்ன பண்ணியிருக்கு அதில் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம், பெருசாக பண்ணுவோம். அதெல்லாம் நான் சொல்லி பெரிய கலாட்டா ஆகும், சும்மா போகாது. நிறைய கலாட்டாக்கு தயாராக இருக்கீங்க அப்போது அடுத்த ஃபியூ மந்த்ஸ்? நான் தயார் இருக்கேன். நான் இவர் தனியாக நம்ம பிஜேபிக்கு நல்லது வந்து இவர் நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாக உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டும். எதிர்கட்சியாக இருந்து இருக்கிற கூட்டணியை கவுத்து திருப்பி எலெக்ஷன் பண்ணி மெஜாரிட்டி வாங்கி கவர்மெண்ட்டில் வரணும். அதான் நம்மளோட கொள்கை. இப்போது சமீபத்தில் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையிலேயே கூட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபி 0. அவளோட தொண்டர்கள் தான் ஒரு பூத்தில் உட்காந்துட்டு ஒரு பைசா வாங்காமல் ஒரு இதை வந்து வாட்ச் பண்ணி அவள் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பார்கள், யாரும் வந்து மோசடி பண்ணாமல் இருக்கிறதுக்காக. அந்த ஆர்எஸ்எஸ் இருக்காட்டா ஒன்றுமே இல்லை பிஜேபி. ஆனால் ஜேபி நட்டா சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ் இல்லாமல் நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமாம், இப்போ கனி காட்டோமே, இந்த வாட்டி காட்டினாரு. ஜெயிச்சுட்டாங்களே அவங்க, ஜெயிச்சு ஆட்சியில் தானே இருக்காங்க. அது ஜெயிக்கிறது நம்மளோட கொள்கையில் எழுதியிருக்கோம். நாங்கள் தனிப்பட்ட 300 to 400 சீட்ஸ் ஜெயிப்போம்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் ஆலியே. இவன் யார்? இவன் வந்து ஒரு லோக்சபா தேர்தலே ஜெயிக்கலையே. அவர் என்ன சொல்கிறார்? அவர் வந்து மோடி அவரை கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து நிர்மலா சீதாராமன், இது ஜெய்சங்கர், இவெல்லாம் யாருக்குமே வந்து ஆதாரம் கிடையாது, அரசியல் ஆதாரம் கிடையாது அவளுக்கு. அவள் வந்து காக்கா பிடிச்சுட்டே இருக்கணும், இல்லாட்டா எதிர்காலம் இல்லை. பட் இப்போது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்குள்ளேயே பிரிவினைகள் வர்றதுக்கு என்ன காரணம்? அது ஆர்எஸ்எஸ்ஸே சொல்லியிருக்காளே, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். நான் இதுக்காக வந்து இதில் வரணும்னா ஆர்எஸ்எஸ் ஓட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கேன். ஒரு
ஒரு 40 வருஷம் பிஜேபி பற்றி யார் வந்து பிஜேபிக்காக பாடுபட்டிருக்காளோ வந்து அவளை பெருசாக்கி அவள் வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து பணம் கொடுத்து ஜெயிச்சு கொடுத்து மினிஸ்டர் ஆக்கி பிரைம் மினிஸ்டர் ஆக்கி இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நீ யார் கேட்டால் அவளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ மோகன் பாகவத் சமீபத்தில் பேசியிருக்காரு கூட, ஒரு உண்மையான சேவகன் வந்து அகங்காரத்தோட இருக்க மாட்டாங்க, அரகண்டா இருக்க மாட்டாங்கலாம் பேசியிருக்காரு. ஆமாம், கரெக்ட். யாரை சொல்கிறார்? யார் பற்றி பேசுகிறார்? அது உங்களுக்கு நல்லா தெரியும், என்கிட்ட எதுக்காக கேட்குறேன்? எனக்கு உங்களுக்கு மோகன் பாகவத்தை பற்றி என்னை விட நல்லா தெரியும். ஸோ நீங்கள் பெட்டராக சொல்லுவீங்க. சரி, ஆனால் நான் சொன்னேன்னா அது வந்து கலாட்டா ஆகக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா கலாட்டா ஆகாது. ஸோ கேன் வி சே தி RSS இஸ் அன்ஹாப்பி வித் மோடி? நான் எப்படி சொல்ல முடியும்? அது RSSக்கு வந்து இவெல்லாம் எல்லோரும் மோடியும் RSSலேருந்து தானே வந்திருக்கார். ஆமாம், வருத்தம் தான் அதான் இருக்கும். ஒரு அம்மாவுக்கு வந்து மகன் வந்து சரியா இல்லைன்னா வருத்தம் தான் இருக்கும். ஸோ ஆனால் அவர் ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போது 3rd டைம் ஹி ஹஸ் பிகம் த பிரைம் மினிஸ்டர். யார் மோடிக்கு இனிமேல் மார்கதர்ஷன் மண்டல்னு ஒன்று பண்ணியிருக்காளே, அதில் போய் உட்காந்துடணும். நோ, பட் ஆஸ் லாங் as he is பிரைம் மினிஸ்டர், அவர் ஏதாவது அவருடைய கொள்கைகளில் மாற்றிக்கணுமா? அதில் ஏதாவது சில கோர்ஸ் கரெக்ஷன் இன்னைக்கு வந்து அவர் கொள்கை மாற்றுறோம். அன்றைக்கி வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் சொல்லுவா நம்ம விட்டு போகிறோம்னு. நான் கவர்மெண்ட் டவுன் தான் அர்த்தம். அதுக்கு மோடிக்கு அது பெரிய கஷ்டம் இருக்கும். அதனால அவர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். நம்மளோட கொள்கை இருக்கட்டும், சைனா வந்து ஒரு 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தன்னை கையில் பெற்றுறார்களோ, இதெல்லாம் வந்து அவர் பேசவே மாட்டார். எதுமா இது வந்து பிரச்சனை வந்துடும், சைனான்னு சொன்னால் வலது கட்சியில் இருக்கிறவர்கள் கலாட்டை பண்ணுவார், அதனால் பேசக்கூடாது. அது மாதிரி அவர் வந்து பேசுகிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி பேசுவார். இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து இருக்குது, அது மாதிரி பேசுவார் இனிமேல். இல்லை, இப்போது நீங்கள் வந்து அரசாங்கம் ஏற்கனவே செஞ்சதில் நிறைய விஷயங்கள் சரியில்லை, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் RSSும் ஏதோ ஒரு வகையில் தே ஆர் நாட் ஹாப்பி இப்போ இருக்கிற பிஜேபியோடையோ இப்போ இருக்கிற கரண்ட் லீடர்ஷிப்போடையோ. அப்போது என்ன மாற்றம் செய்யணும்னு கேட்குறேன். ஏன்னா 5 வருஷம் உங்ககிட்ட ஆட்சி இருக்குது. அது ஒன்று வந்து RSS ரொம்ப நாள் முன்னால் இது முடிவு பண்ணி ஒரு அறிக்கையும் கொடுத்தார்கள். என்னென்ன? RSSலேருந்து யார் அரசியலில் போகிறார்களோ அவள் வந்து 75 இயர்ஸ் ஏஜ் ஆனதுக்கப்புறம் 75 அவரோட வயசானதுக்கப்புறம் ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு போகணும். ஓகே. எப்படி அத்வானி போயிருக்காரோ, எப்படி இவர் முரளிமனோகர் ஜோஷி போயிருக்காரோ, அதே மாதிரி இப்போது மோடி ராஜ்நாத் 2 பேரும் போக வேண்டும்னு RSS எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னு RSS நினைக்குது. ஆனால் மோடிக்கு இன்னும் 75 ஆகலையே, இன்னும் 1.5 வருஷம். எப்போ ஆகும்? இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. ஐ திங்க் ஹி இஸ் ஒன்லி 73 நவ். இல்லை, 1.5 வருஷம் இல்லை. ஹி வாஸ் born in 1950 சார். 50. ஸோ 50னா இப்போ என்ன? இந்த செப்டம்பர் வந்தால் 74, அடுத்த செப்டம்பரில் தான் 75. ஸோ நாட் கம்ப்ளீட்டட், என்டர் 75. 75ல் போகணும். ஸோ 75 என்டர் பண்ணாலே போயிடணுமா உங்கள் கணக்குப்படி? நேச்சுரலி அதானே அர்த்தம். இன்னைக்கு நீங்கள் 75 ஏஜ் ஆறாலோ அன்றைக்கி உங்களுக்கு விட்டு போடணும். நீங்கள் 74 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 75ல் வந்துட்டேன். ஸோ செப்டம்பரில் பிரதமரை மாற்றணும். கரெக்ட். அவரே ராஜினாமா கொடுத்து போகணும். சரி, இப்போ அவர் இல்லைன்னா வேறு யார் பிரதமர்? அது சார் நிறைய பேர் இருக்கா. அது வந்து நேரு போயிட்டான்னா நம்ம நாட்டுக்கு என்ன ஆகும்னு எல்லோரும் ஐதுண்டா. லால் பகதூர் சாஸ்திரி மாரி ஆள் வருவான்னு யாருக்குமே தெரியாது. வந்ததுக்கப்புறம் எத்தனை நல்ல வேலை செஞ்சார். நரசிம்மராவ் எத்தனை நல்ல வேலை செஞ்சார். ஸோ அதனால் இது கேட்கக்கூடாது. இந்தியாவில் எல்லாருக்கும் திறமை உண்டு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்லணும். உங்கள் சாய்ஸ் யார் டாக்டர் சுவாமி? நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்.
பிகாஸ் நான் சொன்னேன்னா யார் ஒரு பேர் எடுக்கலையோ அவளுக்கு வருத்தம் வரும். அரே சுவாமி நம்மளோட நல்ல ஃப்ரெண்டு ஏன் இப்படி என்னோடய பேரை விட்டுட்டான்னு சொல்லுவார். நான் எல்லார் பேரையும் எடுத்துட்டு போனேன்னா இந்த இன்டர்வியூ நாளைக்கு காலை வரலையும் போகும். அவ்வளோ பேர் வச்சுருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க நம்ம கட்சியில், நிறைய பேர் இருக்காங்க. பல பேர் சொல்கிறாங்க யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரதமர். அது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னோட நண்பர். நான் 2-3 நாளுக்கு அப்புறம் அவரை சந்திக்க போகிறேன். நான் இந்த வாட்டி லக்னோ போகிறேன். அப்போது நான் அவர் இருந்தாருன்னா நான் போய் பார்த்துட்டு வருவேன். ஆர்எஸ்எஸ்க்கு வந்து தே மே நாட் பி ஹாப்பி, இல்லை உங்களுக்கு பல குறைகள் இருக்கலாம், பட் யூ ஆர் நாட் தி எலெக்டட் கவர்மெண்ட். இன்னைக்கு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி இருக்கிறாரு, எலெக்டட் கேபினெட் இருக்கிறாங்க, இவ்வளோ எம்பிக்கள் இருக்கிறாங்க. அவங்க தானே அந்த முடிவு எடுக்கணும். நீங்கள் எப்படி சொல்ல முடியும் யார் பிரதமராக இருக்கணும், இல்லை இவர் மாற்றணும், இவர் 75 வயசில் போகணும்னு? ஹவ் கேன் யூ சே? பரவாயில்ல, நான் அவருக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, அதையும் முடியாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல. இல்லை, பட் எண்ட் ஆஃப் டே இட் இஸ் நாட் யுவர் டெசிஷன். யூ கேன் ஒன்லி ரிக்வெஸ்ட். டிசிஷன் எங்கே பண்ணியிருக்கார் அவர் சொன்னார் இப்படி ஆனோன்னு. ஆர்எஸ்எஸோட தலைமையில் இருக்கிறவர் சர்சங் சாலக் அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார் வந்து ஒரு விதமாக சொன்னார் வந்து இத்தனை பண்ணிவிட்டு விட்டு போனோன்னு. ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து பேசவே கூடாது. இது ஒரு புதுசாக நீங்கள் ஒன்று கொண்டு வரீர்கள். நான் என்ன சொல்கிறேன், எண்ட் ஆஃப் டே ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல். அவங்க இப்போ பிரதமராக யார் இருக்காங்களோ தே ஹாவ் டு மேக் த டெசிஷன். ஆர்எஸ்எஸ் இந்தியன் இத்தனை தான் நீங்கள் இத்தனை ஒத்துக்கிறீங்களோ? ஆர்எஸ்எஸ் ஒரு நம்ம நாட்டோட குடிமகன், இது ஒத்துக்கிறீர்கள். கரெக்ட். அவருக்கு பேசுறதுக்கு அதிகாரம் உண்டு. பேசியிருக்கார். உங்களுக்கு பிடிக்காட்டா வாய்ப்பு கேட்காதவங்க பேச்சை கேட்க. இல்லை, மோகன் பாகவத் கூட இப்போ பேசும்போது அவர் பிரதமரை மாற்றணும்லாம் சொல்லலை. டாக்டர் சுவாமி தான் அதை சொல்கிறார். நான் தான் சொல்கிறேன், அவர் சொல்லவே இல்லை. அவர் சில குற்றமை சொல்லியிருக்கார். ஆமாம், அது அவருக்கு அதிகாரம் உண்டு. இவர் போனோன்னு சொல்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் அவர் சொல்ல, ஆனால் பேசக்கூடாது. இவ தானே எலெக்டட் பீப்புள். இல்லை, எல்லாருக்கும் அவள்லாம் தேர்ந்துபட்டு வந்திருக்கா, அவள் பேசலாம், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னார். இல்லை, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை, பட் வாட் இஸ் த யூஸ்ன்னு கேட்குறேன். அது வாட் இஸ் த யூஸ்? நீங்கள் உங்களுக்கு யூஸ் இல்லை. நான் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாளோ அவள்லாம் ஓஹோ இப்படி வந்து அவருக்கு அபிப்பிராயம் இருக்கா, நம்மளும் யோசிக்கலாம் அப்படி மக்கள் சொல்வார்கள். பிரதமராக பதவியேற்ற பிறகு வந்து ஒரு 72 அமைச்சர்கள் கொண்ட கேபினெட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கேபினெட்ல லார்ஜ்லி இப்போ போன ஆட்சியில் என்னென்ன ரோல்ஸ் இருந்ததோ அதே துறைகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான விஷயம்னு நீங்கள் பார்க்கலையா? அதெல்லாம் ஒன்றும் நான் பார்க்கறது இல்லை. மோடி போகணும், அது வேற ஒன்றும் கேட்காதவங்க. சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. சரி, துரோணாச்சாரியா வந்து அர்ஜுனா கூட்டின்னு போய் சொன்னார், என்ன உனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அந்த பேர்டு உட்காந்துட்டுருக்கேன், இது அதோட கண்ணு தான் தெரியறது, வேறு ஒன்றும் தெரியலன்னு சொன்னார். நீ பாஸ் ஆகிட்ட. அந்த கான்சன்ட்ரேஷன் வேணும். இவனும் இருக்கணும், அவனையும் இருக்கணும், இவனை பற்றியும் சொல்லிக்கணும். இல்லை, மோடியே இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட 1 பாயிண்ட் ப்ரோக்ராம். இப்போ இந்த எதிர்கட்சிகள் மீதான உதாரணத்துக்கு இடி பயன்படுத்துறது, இல்லை அந்த கட்சிக்குள்ளேயே வந்து ஃபேக்ஷன்ஸை உருவாக்குறது, ஸ்பிளிட் இன்ஜினியர் பண்ணுறது, இதெல்லாம் பிஜேபி பண்ணாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் குறையா பார்க்கவே இல்லை? பார்க்கல. அதெல்லாம் எல்லாம் அரசியலில் நடக்கும். உங்கள்கிட்ட தெம்பு கிடையாதா இதெல்லாம் எதிர் பண்ணுறதுக்கு? கட்டாயமாக நீங்கள் உடஞ்சி கீழே விடுவேள். ஆனால் வந்து நாங்கள் பண்ணக்கூடாது. என் மாதா வந்து சட்டத்தை மீறி பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் போட்டுருங்களேன். அது வந்து ஒன்றும் சொல்லியே. ஸோ அதே மாதிரி இடியோட யூஸ்லேயும் நீங்கள் தவறாக எதுவும் பார்க்கல? நான் தவறு சொல்லுவேன் எப்போ சொல்கிறாலும், இந்த சட்டத்தை மீறி பண்ணியிருக்கா, அப்போ நானே உதவி பண்ணுவேன். இதுவரையும் யாருமே கேட்கலையேன்ட்ட. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னேன், இது எது நடக்குது சொன்னேன், எது தவறுன்னு சொல்லுங்க முதல்ல. இவ பணத்தை சுரண்டி வச்சுருக்காளா இல்லையா, இது நீங்கள் சொல்லுங்க. யாருமே சொல்ல முடியாது. கேஜ்ரிவால் மாரியே திருடனே கிடையாது. அவன் மேலே எப்படி எனக்கு என் மாத ஒரு
நல்ல ஃபீலிங் இருக்க போகிறது. எனக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி. கெஜ்ரிவால் ஊழல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஊழல். டாக்டர் சுவாமி, அடுத்து சில முக்கியமான சட்டமன்ற தேர்தல்கள் வருது. மகாராஷ்டிராவில் அசம்பிளி எலெக்ஷன், ஹரியானாவில் வரப்போகுது. அங்கெல்லாம் பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் உங்கள் கணிப்பில்? பிஜேபி மகாராஷ்டிரா தோற்றுரும். இவரை மாற்றினா ஃபட்னவிஸ் அவனை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சுடுங்கோ, இல்லாட்டி வேற எங்கேயாவது அனுப்பிச்சுடுங்கோ. ஓகே. ஆனால் வந்து மகாராஷ்டிராவில் அவன் பேர் கெட்டு போயிடுது. ஓகே. அவன் கோயிலில் கை வச்சதுக்கப்புறம் அவனோட பேரே கெட்டு போயிடுது. ஸோ மகாராஷ்டிராவில் ஜெயிக்க முடியாது. மகாராஷ்டிராவில் கட்டாயமாக ஜெயிக்க முடியாது. அதனால் அங்கே காங்கிரஸ் தான். ஹரியானாவில் கட்டாயமாக ஜெயிக்க முடியாது. அங்கே இருந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு சென்ட்ரல் கேபினெட்டில் இருக்காரு, மனோகர்லால் கட்டார். இருக்கட்டும் போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டோமே. அவரை பற்றி எனக்கு ஜாஸ்தி தெரியும், ஒரு எல்லாம் தெரியும் அவரை பற்றி. அவர் நல்லவர். ஆனால் வந்து அவருக்கு திறமை எத்தனை இருக்குது அதுவும் தெரியும். அதனால் இதிலலாம் நம்ம போக வேண்டாம். நான் நினைக்கிறேன் வந்து சட்டசபையில் பிஜேபிக்கு அங்கே மெஜாரிட்டி கிடைக்காது. ஓகே. இந்த கேபினெட்டில் இப்போது சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி, மனோகர்லால் கட்டார் மாதிரி நிறைய ஒரு சீனியர் லீடர்ஸ், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி சென்ட்ரல் கேபினெட் வந்திருக்காங்க. அது ஒரு ஹெல்த்தியான விஷயமா பார்க்கலையா நீங்கள்? ரொம்ப. ஆனால் அவளுக்கு ஒரு பவர் கொடுக்கணுமே. சில பேர் யாருக்கும் இது கொடுத்துட்டாருன்னு அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதில் பவர் இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஏன் கொடுக்கல? ஸோ இது மாதிரி இவர் வச்சுட்டுருக்கார். யாரும் என்னோட பெருசாக ஆகக்கூடாது. கட்கரி பெருசாக ஆகிறார், அதனால அவர் அமுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். கட்கரி எங்கேயும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு பார்த்தார்கள். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து இவாள்லாம் வந்திருக்கா, வெரி குட். ஆனால் யார் கேட்க போகிறா? அவள்கிட்ட பேச போகிறா. அவள் வந்து சொல்லுங்க சொல்லுங்க இது எப்படி பண்ணோன்னு. தமிழ்நாட்டுக்கு வருவோம் டாக்டர் சுவாமி. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு எந்த சீட்டும் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை தான் பிஜேபிக்கு இருக்குது. நான் முதலே சொல்லிட்டேன்னு. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, அது ஆமாம், மீசையில் வந்து மண்ணு வரல அது மாதிரி. நான் சொல்கிறேன் ஒன்று, தமிழ்நாட்டில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மளோட உறுப்பினர் ஒரு தமிழனாக இருந்து டெல்லியில் போய் யாரெல்லாம் தமிழோட நல்லதுக்காக எதிர் பண்ணுறாலோ அவளை சரியாக்கிறதுக்காக அந்த தெம்பு இருக்கணும். இவனா எல்லோரும் தமிழ்நாடு பிஜேபியில் எல்லோரும் கக்கப்பிடிக்கிற ஆள்கள். அதனால் யாரும் நம்புறதில்லை. ஒரே ஒரு நாகேந்திரன் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கார். அவர் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் ஒரு சில ஓட்டில் தோற்று போயிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு தெம்பு உண்டு, அவருக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இவன் பாக்கி எல்லாரும் கைக்கூலிகள், ஜால்ரா போடுறவர்கள். இல்லை, அண்ணாமலை வந்த அப்புறம் தான் இவ்வளோ 11% ஓட்டு வாங்கியிருக்கோம். அது நீங்கள்லாம் பிரேஸில் என்ன வேணால் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் என்னோட அபிப்பிராயம் கேட்டேன். அவர் கடைசியில் என்ன ஆச்சு? அவர் டெபாசிட் காப்பாற்றினாரா இல்லையா? இல்லை, டெபாசிட்லாம் வாங்கிட்டார். அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. நான் வந்து ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடோட பிஜேபி ஒரு தமிழன் இருக்கான். வடநாட்டில் எது தமிழ் அமுக்கிறதுக்காக பார்க்குறாலோ அவளை சரியாக்கிடுவோம். ஆனால் அட் த சேம் டைம் நம்ம ஹிந்துவும், அதனால தமிழ்நாட்டில் வந்து ஹிந்து பிரச்சாரமும் பண்ணுவோம். அது மாதிரி ஒன்று தான் ஒரு புதுசாக இருக்கும். மக்கள் சொன்னால் இதை பார்க்கலாம் கொஞ்சம்னு சொல்லுவார். இங்கே வந்து எல்லாம் ஜாலியாகோ மோடி மோடி மோடி, விளம்பரம் பார்த்தேன்னா மோடி மோடி மோடி. சில இடத்துல அமித்ஷாவும் யாரும் தெரியாது, அமித்ஷாவுக்கு யாரும் தெரியாது எல்லாருக்கும். ஆனால் இது மாதிரி வந்து காக்கா பிடிக்கிறது இது, அதில் வந்து ஒரு பேர் வராது. நாளைக்கு பதவியில் இருக்கேன். இல்லை டாக்டர் சுவாமி, யூஆர் அ ப்ராக்டிக்கல் பர்சன். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஓட் ஷேர் அப்படிங்கிறது 3%, 4% இருந்தது. இன்னைக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 11% இருக்குது. அது நல்ல க்ரோத் இல்லையா? போகாது, இத்தனை பத்தாது. நான் வந்து தனியாக வந்து மதுரையில் நின்னேன். எல்லோரும் சொன்னால் மதுரையில் இன்றைக்கி ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதாவும் என்கிட்ட சொன்னான்,
நாங்கள் எம்ஜிஆரே வந்து மதுரை போகிறதுக்கு பயப்படுவார். அவர் எப்பயும் அங்கேருந்து நிற்கலை. அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம வேறு யாரும் ஜெயிக்கல, இவன் தான் இந்த கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணி போட்டு இல்லாட்டா டிஎம்கே இது மாதிரி ஆட்கள் தான் ஜெயிச்சா. நான் வந்து அங்கே நின்று ஜெயிச்சு காட்டினேன். இல்லை, நீங்கள் மதுரையிலையும் ஏடிஎம்கே ஆதரவோடு தானே நின்னீங்க, கூட்டணியில் தானே நின்னீங்க? ஏடிஎம்கே மதுரையில் எங்கே இருந்தது? அங்கே ஒரு எனக்கு முன்னால் யாராவது ஜெயிச்சாலாங்க? இல்லை, அது ஓகே. பட் அப்போது அந்த எலெக்ஷன் வந்து நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க இல்லையா? பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தேன். ஏனென்றால் என்ன இல்லாமல் அங்கே அந்த நிற்கவே முடியாது. ஜெயலலிதா நான் கேஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஏன் கூட்டணியில் கொண்டு வந்தா? எனக்கு தெரியும் வந்து மதுரையில் அவளே சொன்னா என்கிட்ட ஜெயலலிதா, நீங்கள் வந்து மதுரை நின்னெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம், நாங்கள் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. அதனால நான் நின்னேன். ஸோ ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன், இது இங்கே வந்து நீங்கள் இந்த சினிமா டயலாக் ரொம்ப நடக்கிறது தமிழ்நாட்டில், அதுக்கு எப்படியாவது நிறுத்தணும். ஆக நான் தமிழ்நாட்டில் நீங்கள் என் மாதிரி ஒரு கட்சிக்கு பெருசாக ஆக்கணும்னா என் மாதிரி ஒரு புதுசாக வித்தி சொல்லணும். காக்கா பிடிக்கக்கூடாது. காக்கா இது வடநாட்டோட தலைமரை வந்து தலைவர் என்னோட தலையில் கற்றுன்னு சுற்றக்கூடாது. நான் தமிழன் தான் வந்து நம்மளோட வரலாற்றில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த தமிழனுக்கு இந்த மரியாதை கொடுக்காட்டா இந்த காக்கா பிடிச்சிட்டு இருக்காளே டெல்லியில் போய் காக்கா பிடிச்சிட்டு என் மாதிரி ரிசர்வ் பேங்க்கில் இல்லாட்ட ஒரு வேலை வாங்கிட்டு வராளே, அது மாதிரி தமிழன் வேண்டாம். நம்மளுக்கு ஒரு தைரியமான இருக்கிற தமிழன் வேணும். யார் இந்த தமிழனோட உரிமைக்காக போராட்டம் பண்ண முடியுமோ? இன்னொரு தியரி இருக்குது, இங்கே வந்து ஒருவேளை ஏடிஎம்கேவோட அலையன்ஸில் கண்டினியூ பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியும். இப்போ எல்லாம் நடந்ததுக்கப்புறம் இது பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம், அது யார் நம்புவா? நம்பக்கூடாது. பட் யூ திங்க் அந்த அலையன்ஸ் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. அப்புறம் ஏடிஎம் சொல்லணும்னா நம்ம தவறு பண்ணோம், இந்த பிஜேபியோடு சேர்ந்து பண்ணி குட்டிச்சோரா ஆயினோம் அவள் சொல்லுவா. அப்போ போன வாட்டி சொன்னாலே. ஆமாம். ஸோ சேர்ந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது, இதே 0 தான் வந்திருக்கும். நேச்சுரலி எல்லாம் காக்கா பிடிக்கிற ஆள்கள் டெல்லியிலேருந்து அமித்ஷா வந்தானே அவனோட காலையும் விழுது, நான் பார்த்துருக்கேனே. தமிழ்நாட்டில் அதிமுகவோட எதிர்காலம் என்னன்னு நினைக்கிறீங்க? கண்டினியூஸ்லி தே ஆர் சஃபரிங் டிஃபீட்ஸ் ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டிமைஸ். அது ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு ஒரு தெம்பு இருந்தது. ஜெயலலிதா நன்னா தெரியும். சில சமயம் மேலே கேஸ் போட்டேன், சில சமயம் அவளோட கூட்டின்னு இருந்தேன். நான் அப்போ அதிமுக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆனால் நாளைக்கு யாராவது வந்து என்ன எப்படி அவங்க சொல்ல முடியாது. நான் வந்து இப்போ இருக்கிற லீடர்ஷிப் உங்களுக்கு அவ்வளோ ப்ராமிசிங்காக தெரியல. அது ஒன்றும் அதெல்லாம் ஹோப்லெஸ். இப்போது 2026 அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில், யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது டூ early. இப்போ என்ன சொல்ல முடியும்? ஓகே, யார் எதிர் பண்ணுறா, யார் வந்து யார் எந்த தவறு பண்ணியிருக்கா, இதெல்லாம் எத்தனை ஊழல் வெளியில் எடுத்துருக்கோம், இதெல்லாம் டிபெண்ட் ஆன் தட். ஓகே, ஸோ 2026 too early to predict. இப்போது எதுவும் சொல்ல முடியாது. Too early to predict. ஓகே, இப்போ பொறுத்து பார்ப்போம். பிஃபோர் 26 வில் அகெயின் டாக் டு யூ டாக்டர் சுவாமி. அப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். Of course. Okay, bye. Thank you for joining us today. Bye.